அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நாள் ஒரு மூதாட்டி தன் பேரனை அழைத்து கொண்டு நபிகள் நாயகம் அவர்களிடம் வந்தார். அப்போது இந்த சிறுவன் அதிகமாக இனிப்பு சாப்பிடுகிறான், இவனுக்கு நீங்கள் புத்திமதி கூறுங்கள், அதனால் இவன் திருந்தக்கூடும் என கூறினாள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒரு 3 நாள் கழித்து வாருங்கள் என கூறினார்கள். பிறகு 3 நாள் கழித்து அந்த சிறுவனை அழைத்து கொண்ட அந்த மூதாட்டி நபிகள் நாயகத்திடம் சென்றார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனிடம், தம்பி, அதிகம் இனிப்பு சாப்பிடாதே, அது உன் உடலுக்கு கேடு தரக்கூடியதாகும் என அறிவுரை கூறினார்கள். அதை கேட்ட அந்த மூதாட்டி, இதை சொல்வதற்கு 3 நாட்கள் கழித்து வர வேண்டுமா என ஆச்சரியத்துடன் அவள் திகைத்து நின்றாள். அதை பார்த்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாயே, நானும் அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடியவனாக இருந்தேன். நான் ஒரு செயலை செய்துவிட்டு அதே செயலை பிறர் செய்யக்கூடாது என கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இந்த 3 நாட்கள் நான் இனிப்பை குறைத்து கொண்டேன். இப்பொழுது அந்த சிறுவனுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்கின்றது. அதனால்தான் உங்களை 3 நாள் கழித்து நான் வர சொன்னேன் என அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே போதனைகள் செய்வதோடு மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்ந்து காட்டிய உத்தம நபியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். அத்தகைய தூய நபியின் போதனைப்படி வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.